Hi everybody, welcome to Sala's Cooking. இன்றைக்கி நம்ம சிம்பிள் வெனிலா கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் வெனிலா கேக். இது செய்கிறதுக்கு 3 எக் எடுத்துக்கோங்க. எக்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் வந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரியே எக் ஒயிட்டும் யோக்கும் செப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி வந்து யோக் செப்ரேட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணி எக் ஒயிட்டையும் யோக்கையும் செப்ரேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சமாக மஞ்சள் கரு அதில் மிக்ஸ் ஆனால் கூட நீங்கள் எக் ஒயிட்டை பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்காது. இப்போ வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெள்ளைக்கருவை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். பட் எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது நல்லா நுரைச்சி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண சுகர் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போது இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் வந்து எக் ஒயிட் பீட் பண்ணும்போது சேர்த்துக்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதை பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஊற்றுற பதத்தில் இருக்கும். இதை வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேஜை வந்து நம்ம சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இது வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிடும். அவ்வளோதான், இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது அப்படியே நிற்கணும். இதுதான் வந்து ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பவுலை வந்து நீங்கள் கமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கீழே கொட்டவே கொட்டாது. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் அது அப்படியே இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம எக் யோக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தான் வந்து நம்ம எக் ஒயிட் பீட் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த திக்கு எல்லோ கலர் போகி ஒரு லைட் எல்லோ கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணாதான் நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கேக் ஒயிட் கலரில் இருக்கும். இல்லைனா வந்து கேக் ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து உருக்குன வெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுலேயே பால் வந்து ஒரு 1/3 கப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1 கப் மைதா மாவு, அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை சளிச்சு சேர்த்துக்கோங்க. கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு சின்ன பிஞ்ச் பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துலனாலுமே கேக் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நான் அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி லைட்டாக கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் ஸ்பஞ்சியாக இருக்காது. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடணும். ஜஸ்ட்டு எல்லாம் கம்பைன் ஆகி வர்ற வரைக்கும் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவனை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் பேனில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரெட் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு A4 பேப்பரில் 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து ஊற்றிடலாம். லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை வந்து அவனில் ஒரு 25 to 30 minutes 180 degree Celsiusல பேக் பண்ணணும். டைம் வந்து ஒவ்வொரு அவனை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் வந்து 25 minutesக்கு அப்புறமாவே வந்து அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கேக் வந்து ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாக வரணும். இதை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour போல் ஆகும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரத்துலலாம் வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா பேன்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே இதை ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக பேக் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் பேக்கரியில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். சொன்ன மாதிரியே பாருங்கள், அது உள்ளே வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணதுனால தான் வந்து அந்த ஒயிட் கலர் வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.